இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு ஊருக்கு நீங்க போகணும்னா எந்த ஒரு சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையானவர்கிட்ட கேட்டோம்னா அவங்க சொல்ற பொதுவான பதில் என்னவா இருக்கும்னா பெரும்பாலும் கோவா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கோவா இந்த பேரை கேட்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ரொம்ப ரிலாக்ஸா இருந்துட்டு வரணும்னா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இங்க போயிட்டு வந்துடலாம், ஒரு நாளோ இல்ல ஒரு வாரமோ ரொம்ப நம்ம ஜாலியா இருந்துட்டு வரணும்னா இந்த மாதிரி சுற்றுலா தலங்களை நம்ம சூஸ் பண்றது வழக்கம். அப்படிப்பட்ட கோவாவில் 2023 நடந்த ஒரு கிரைம் சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கோவாவுடைய கேபிட்டல் பனாஜில இருந்து 6 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற மண்டோவி பாலத்தை தாண்டி போனோம் அப்படின்னா குர்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியில சேர்ந்த ஜோல்சன் அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்ல 30 வயதான ஒரு இளம் பெண், அவங்க பேரு காமாட்சி. இவங்க ஒரு புட்டிக்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சேல்ஸ் கேர்லா. இவங்க இந்த பகுதியை சேர்ந்தவங்க கிடையாது. இவங்க இங்கிருந்து மாபோசா அப்படிங்கிற ஒரு பகுதி, ஒரு 60 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். இந்த பகுதியில தான் இவங்க ஃபேமிலியா இருந்தாங்க. இவங்க ஃபேமிலியில யாரா இருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்பா, அம்மா, ஒரு அண்ணன், ஒரே ஒரு தங்கச்சி. இதுதான் ஒரு சின்ன குடும்பம். இந்த காமாட்சி அவங்க படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போகலாம். பெரும்பான்மையா கோவாவில் இருக்கிற எல்லாருமே, எல்லா கேர்ள்ஸுமே வேலைக்கு போகிறவங்க தான். அந்த மாதிரி படிப்பை முடிச்சுட்டு இவங்களும் வேலைக்கு சேர்றாங்க ஒரு புட்டிக்ல. அந்த புட்டிக் ஷாப்ல இவங்க ரொம்ப சின்சியரா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. கொஞ்ச மாதத்திலேயே அந்த மொத்த புட்டிக் ஷாப்பையுமே நிர்வாகம் பண்ற அளவுக்கு இவங்க அந்த ஷாப்பை ஃபுல்லா ஹேண்டில் பண்ற அளவுக்கு இவங்க ப்ரொமோஷன் ஆகுறாங்க. இருந்த ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, இவங்க இருந்த அந்த மாபுசா பகுதியிலிருந்து இந்த புட்டிக்கு இருந்த அந்த சாலகுட்டா பகுதிக்கு தினமும் அங்கிருந்து வர்றதா இருந்தா ஏகப்பட்ட டிராபிக் பிரச்சனை. அதனால தினம் தினம் வந்துட்டு போக முடியல. ப்ரொமோஷன் கிடைக்குது, நல்ல பணம் வருது, ஆனா அந்த போக்குவரத்து மட்டும் பயங்கர பிரச்சனையா இருக்குது இந்த காமாட்சிக்கு. அதுக்கு அவங்க எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, இந்த புட்டிக் ஷாப் இருக்கிற பகுதியிலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட்ல நம்ம தங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொர்வேரி பகுதியில எல்லா அவங்க ஊர்ல இருந்து வந்து இறங்கி இந்த அப்பார்ட்மெண்ட்ல தங்கி இங்க இருந்து வேலைக்கு போறதுக்கு எல்லா இடமும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு பகுதியில ஒரு வீடு பார்த்தாங்க. அப்படி பார்த்தது தான் இந்த ஜோல்சன் அப்பார்ட்மெண்ட்ல ரொம்ப கம்மியான வாடகைக்கு அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு வீடு பார்த்துட்டு அங்க குடியேறி இருந்தாங்க. பணத்துக்கு பணமும் வருது, ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறாங்க, வீட்டுக்கு பணம் அனுப்புறாங்க, ஹாப்பியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எது வரைக்கும் அப்படின்னா 2023 இந்த ஆகஸ்ட் மாசம் வரைக்கும். ஆகஸ்ட் 29 இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போகுது. பல எதிர்பார்க்காத விஷயங்கள் வாழ்க்கையில சில நேரங்கள் நமக்கு வந்து இன்ப அதிர்ச்சியை கொடுக்கும், சில நேரம் அது மறக்க முடியாத மிகப்பெரிய துன்ப நிகழ்வா மாறி போகும். இந்த காமாட்சி ஆகஸ்ட் 29 அன்னைக்கு ஈவினிங் அவங்க வீட்டுல இருந்து கால் பண்றாங்க. அதுக்கு காமாட்சி போன் எடுத்து ரொம்ப படபடப்பா பேசுறாங்க. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் நாளைக்கு கூப்பிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு பொண்ணுடைய குரல்ல எப்போதும் இல்லாத ஒரு படபடப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கவனிச்சுட்டு, சரி ஏதோ ஒரு ஒர்க் டென்ஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டு அன்னைக்கு ஃபுல்லா கால் பண்ணாம அடுத்த நாள் காலையில அவங்க அண்ணன் கால் பண்றாரு ஆகஸ்ட் 30. ஆனா அன்னைக்கு காலையில 10 மணிக்கு கால் பண்ணி அண்ணனுடைய காலை ஃபுல் பெல் போய் கட் ஆகுது, போனை யாரும் அட்டன் பண்ணல. அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் கால் பண்றாரு, போன் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் தங்கச்சி கால் பண்றாங்க, அப்பா கால் பண்றாங்க, அம்மா கால் பண்றாங்க. எல்லாருடைய அழைப்பும் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற அதே பதிலையே எல்லாருமே கேட்டுட்டு இப்போ ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்றாங்க அந்த பொண்ணா கூப்பிடும் சொல்லிட்டு. ஆனா காமாட்சியோட கால் வரல அப்படின்னா கொஞ்சமா பதட்டம் ஆயிட்டு என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து புட்டிக் ஷாப்புக்கு போன் பண்ணி கேட்கறாங்க. புட்டிக் ஷாப்ல என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு காமாட்சி வரவே இல்லை, நேற்று ஈவினிங் ஷாப்ல இருந்து போகும்பொழுது நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செய்யும் பாபாய் சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனா இன்னைக்கு வரவே இல்லை, என்ன காரணம் தெரியல, ஒருவேளை அங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல கேட்கறாங்க. இப்போ ரொம்ப படபடப்பு அதிகமாயிடுச்சு. உடனடியா இந்த காமாட்சியுடைய அண்ணன் இந்த கொர்வேரி பகுதிக்கு வந்து அவங்க தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட் பகுதி முழுவதும் விசாரிக்கிறாங்க. அங்கேயும் யாரும் இல்லை, அப்பார்ட்மெண்ட் பூட்டப்பட்டிருக்குது. அங்கிருந்து ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எங்கெல்லாம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீடு இருக்கோ, எங்கெல்லாம் போவாங்களோ தெரிஞ்ச எல்லா இடங்களுக்கும் போய் பார்க்குறாரு. எங்கேயுமே இந்த காமாட்சி பற்றின தகவல் இல்லை அப்படிங்கிறனால அன்னைக்கு முழுவதும் தேடிட்டு ஆகஸ்ட் 30 அன்னைக்கு என்ன பண்றாருன்னா நேரா போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு போலீஸ் ஸ்டேஷன்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டவங்க அப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னொரு முக்கியமான தகவலை சொல்றாங்க. என்ன தகவல் அப்படின்னா, உங்க தங்கச்சி காமாட்சி வந்து நேத்து ஈவினிங் போல எங்க ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, ஒரு பையன் என்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். அந்த பையன் பேரு பிரகாஷ் சுஞ்சுவாட், அவன் பேரு. அவனுக்கு 22 வயசு. இந்த பையன் ரொம்ப நாளா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான், அதனால நீங்க இவன் மேல கம்ப்ளைண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க.
நாங்க கூப்பிட்டு அந்த பையனையும் விசாரிச்சோம். அந்த பையன் வந்து இதுக்கப்புறம் அந்த பொண்ணை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைப்பட லெட்டர் எழுதி வாங்கிட்டு, இந்த பொண்ணும் வந்து ஓகே எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த அண்ணன் கிட்ட சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. இது அந்த வீட்டுக்காரங்களுக்கு யாருக்குமே தெரியாது, அண்ணன் அப்பா அம்மா யாருக்குமே தகவல் சொல்லவே இல்லை. ஸோ இதுதான் அந்த பொண்ணு ஆகஸ்ட் 29 அன்னைக்கு ஈவினிங்ல ஒரு படபடப்பா ஏதோ கோபத்தோட பேசினாலே அது காரணம் இதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஒருவேளை அந்த பையன் பிரகாஷ் வந்து தன்னுடைய தங்கச்சியை கடத்தி இருக்கலாமோ அப்படின்னு அந்த அண்ணனுக்கு தோணுது. இப்போ போலீஸ்ல அந்த தகவலை சொல்லும் போது ஒன்றும் பயப்படாதீங்க, நம்ம என்கொயரி பண்ணி கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு உடனடியா இந்த கொருவரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தா இந்த காமாட்சி இருந்த வீட்டுக்கு வெளியில லாக் பண்ணப்பட்டிருக்குது. அந்த லாக்கை உடைச்சு வீட்டுக்குள்ள போனா அந்த வீடு சர்வ சுத்தம் பண்ணப்பட்டிருக்குது. அப்படியே படு கிளீனா இருக்குது. இந்த கிளீன் எப்போதுமே ஒரு வீட்டுக்குள்ள நம்ம போகும் பொழுது அது ஒரு ஷாப் மாதிரி இல்லைன்னா ஒரு பெரிய லைப்ரரி மாதிரினா ரொம்ப கிளீனாலாம் இருக்காது. வீடுன்னா அங்கங்க சில குப்பைகள் கிடக்கும், துணி அரைஞ்சு கிடக்கும், அந்த மாதிரி தானே இருக்கும். ஆனா இந்த வீடு எப்படி இருக்குன்னா சந்தேகப்படும்படியான ஒரு அப்நார்மலான கிளீனா இருக்குது. இதை பார்த்தோன்னே போலீஸ்க்கு ஏதோ ஒண்ணு உறுத்துது. உடனடியா ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் வர்றாங்க. இந்த வீடை அங்குலமா அவங்க வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது சில பயாலஜிக்கல் எவிடன்ஸ் இங்க கிடைக்குது. அந்த எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த காமாட்சியுடைய மொபைல் லாஸ்ட் லொகேஷன் டவர் எங்க சொல்லி அவங்க செக் பண்ணும்போது அஞ்சுனா பீச் பக்கத்துல தான் இது கடைசியா சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போய் இந்த அஞ்சுனா பீச்ல இவங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னா 3 நண்பர்கள் இந்த ப்ரொடெக்ட் ஷாப்ல ஒர்க் பண்ணவங்க அங்க இருக்கிறாங்க தெரிஞ்சு போய் அவங்க எல்லாரையும் சந்தேக வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சதுல அந்த அஞ்சுனா பீச் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கெல்லாம் ப்ரொடெக்ட் ஷாப்ல ஒர்க் பண்றோம், எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் காமாட்சி, நேற்று ஈவினிங் எங்ககிட்ட சொல்லிட்டு தான் அவங்க போனாங்க, மற்றபடி எங்க கூட பீச்சுக்கு அவங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்புறதுக்கு போலீஸ் தயாராக இல்லை. ஏன்னா காமாட்சியோடைய மொபைல் இங்க வந்திருக்குன்னா காமாட்சி இங்க வந்திருக்கணும்ல. ஸோ இவங்க ஏதோ பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கண்காணிக்கிறதுக்காக ஒரு தனிப்படையை வச்சுட்டு இவங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டியை இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது கொர்வேரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஆகஸ்ட் 29 11:30 மணிக்கு இந்த காமாட்சி அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியில வந்ததுக்கான எந்த சிசிடிவி ஃபுட்டேஜுமே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி காமாட்சியுடைய மொபைல் மட்டும் அந்த பீச்சுக்கு போனது அப்படிங்கிறது மிகப்பெரிய மர்மமா இருந்தது. இதுக்கப்புறம் போலீஸ் இந்த விஷயத்தை தோண்டி பார்க்கும் பொழுது பல மர்மமான விஷயங்கள், நினைச்சு பார்க்க முடியாத பல திகிலூட்டக்கூடிய விஷயங்களா வெளியே வர ஆரம்பிச்சது. இந்த கேஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த கிரைம் சேனலை பார்க்க போறோம். சரி நம்மளே இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. உங்க கருத்துக்களை மறக்காம நீங்க பதிவு பண்ணுங்க. சரி, நேரடியா இந்த அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ அவங்க விசாரிக்க வேண்டிய ஒரே ஒரு நபர் பிரகாஷ். இந்த பிரகாஷ் சுஞ்சுவாட் எங்க இருக்கான் அப்படின்னு ஆல்ரெடி அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான் இல்லையா, அங்க உள்ள அந்த அட்ரஸ் மூலமா அவங்க வீட்டுக்கு போனா அந்த பிரகாஷ் வந்து ரொம்ப கேஷுவலா இருக்கான். அவனை அழைச்சிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறாங்க. அந்த காமாட்சி நீ என்ன பண்ண, அவங்க எங்க இப்ப அப்படின்னா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது, நேத்து நீங்க கண்டிச்சு விட்டதுலேருந்து நான் காமாட்சி பக்கம் திரும்பவே இல்லை, எனக்கு அவங்கள பத்தி எதுவுமே தெரியாதுன்னு அவன் மறுக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பிரகாஷுடைய மொபைல் 2 நாளா எந்தெந்த டவர்லாம் இருந்துச்சுன்னு செக் பண்ணும்போது இந்த கொர்வேரி அப்பார்ட்மெண்ட் காமாட்சியுடைய அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த அப்பார்ட்மெண்ட்ல 2 நாள் 2-3 முறை அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கு அப்படிங்கிறத இவங்க டெக்னிக்கலா கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பிரகாஷ்ட நீ அங்க வந்திருக்கிற, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எவிடன்ஸோட கேட்கும் பொழுது அவன் பல உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் சொன்ன உண்மைகள் என்னென்ன அப்படின்னா, இந்த பிரகாஷுக்கு 22 வயசு, காமாட்சி 30 வயசு, ஏறக்குறைய 8 வயசு வித்தியாசம் 2 பேருக்கும். இவங்க 2 வருடங்களா இந்த 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க, நல்லா லவ் பண்ணியிருந்திருக்காங்க. பிகினிங்ல இந்த லவ் வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பிரகாஷுக்கு காமாட்சி மேல பயங்கரமான சந்தேகம். நம்மளை தவிர இன்னும் நிறைய பாய்ஸ் கூட பேசிட்டு இருப்பாளோ, பழகிட்டு இருப்பாளோ, அவங்க கூட ஓடி போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கரமான சந்தேகம் வந்து இவனுடைய பிஹேவியர் மாற ஆரம்பிச்சிருக்கு. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். போன் பண்ண உடனே அட்டென்ட் பண்ணா புட்டிக் ஷாப்புக்கே வந்து நீ யார் கூட பேசிட்டு இருந்த, யார் கூட போறியா, வேற யார லவ் பண்றியா,
என்ன பிரேக்கப் பண்ண போறியான்னு சொல்லிட்டு பயங்கர டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஏஜ் வேற டிஃபரன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதனால அவனுக்கு இன்னும் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, இந்த பொண்ணுடைய மொபைலை வாங்கி மொபைல் இருக்கிற ஆம்பளைங்க நம்பர் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுவான், இல்லைன்னா பிளாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதோட உச்சகட்டமா எது வரைக்கும் போயிருக்குன்னா, இந்த காமாட்சியுடைய அப்பா நம்பர், காமாட்சியுடைய அண்ணன் நம்பர் வரைக்கும் டெலீட் பண்றதும் பிளாக் பண்றதுமா இருந்தாங்க. இவன் வந்து ஒரு மாதிரி சைக்கோ மாதிரியான ஆளு, இவங்கிட்ட எல்லாம் நம்ம வாழ முடியாது, ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சவதும் இந்த காமாட்சி என்ன பண்றாங்க, பிரகாஷ்டேந்து பிரேக்கப் பண்ணிடலான்னு முடிவு பண்றாங்க. அப்படி பிரேக்கவும் பண்ணிட்டு இந்த பையன்கிட்ட பேசுறதை கட் பண்றான். உடனே பிரகாஷ் என்ன பண்றான், நேரடியா வந்து நம்ம 2 பேரும் பிரைவேட்டா இருந்த நிறைய போட்டோஸ் என்கிட்ட இருக்குது, அந்த போட்டோஸை உங்க அப்பா அம்மா தங்கச்சி அண்ணன் எல்லாருக்குமே நான் அனுப்ப போறேன், என்கிட்ட நீ மறுபடி ஒழுங்கா பேசுன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறான். இந்த மிரட்டல் ரொம்ப அதிகரிச்சுட்டே இருந்திருக்குது. இதை ஒரு கடலை தாக்கு பிடிக்க முடியாம இந்த பையனை வந்து நேரடியா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அவனும் வர்றான். இந்த பையனுடைய மொபைலை புடுங்கி தரையில தூக்கி போட்டு அடிக்கிறான். இது எல்லாமே பப்ளிக்ல நடக்குது. என்னைக்குன்னா 2023 ஆகஸ்ட் 29. இப்படி மொபைலை புடுங்கி உடைச்சோடனே இந்த காமாட்சி என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அந்த மொபைலை உடைச்சிட்டோம், இந்த எவிடன்ஸ் ஆன போட்டோஸ், பிரைவேட் போட்டோஸ் இருக்குல்லையா, அது எல்லாமே இப்போ போயிருச்சு அப்படின்னு சொன்னதும் அதே பப்ளிக்ல போட்டு பிரகாஷ் வந்து காமாட்சி அடிக்கிறான். பப்ளிக்லாம் கூடிடுறாங்க. ஒரு மாதிரி பயங்கர அவமானப்பட்ட இந்த பொண்ணு நேரடியா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு, இவன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான், ரொம்ப என்னை வந்து தினமும் மிரட்டுறான்னு சொல்லிட்டு தான் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எடுத்த போலீஸ் இந்த கேஸை ரொம்ப சாதாரணமா டீல் பண்ணிட்டு 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி, இதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்துக்க கூடாது, பேசிக்க கூடாது, போகும்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்களை கண்டிச்சு விட்டது மாதிரி 2 பேருமே அனுப்பிச்சிடுறாங்க. இது போலீஸ் பண்ண மிகப்பெரிய தப்பு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இதுக்கப்புறம் நான் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பிரகாஷ் என்ன பண்றான்னா வீட்டுக்கு போயிடறான். போனவனுக்கு 2 வருஷமா இந்த பொண்ணு கூட நம்ம சுத்தி இருக்கோம், எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் இந்த பொண்ணு கூட நம்ம செக்ஸ் வச்சிருக்கோம், இதுக்கப்புறம் இந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் இது நமக்கு கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு கிடைக்காதே போல வேற யாருக்கும் கிடைக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா 29 ஆகஸ்ட் நைட்டு இந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அமைக்கிருக்கான். அந்த பொண்ணு கதை திறந்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரே ஒரு டைம் நான் உங்ககிட்ட பேசணும், அதுக்கப்புறம் நான் வந்து பிரிஞ்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு நம்பி கதவை திறந்துருக்குறாங்க. திறந்த அடுத்த செகண்டு தயாரா மறைச்சு வச்சிருந்த சின்ன கத்தி வாங்கிட்டு போயிருக்கான். அந்த கத்தியால இந்த பொண்ணுடைய கழுத்தை அப்படியே வெட்டி இருக்கான். கழுத்தை வெட்டினோடு அந்த பொண்ணு பயங்கரமா சத்தம் போட்டிருக்கு. இந்த சத்தம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கேட்டிருக்கு. போலீஸ் போயிட்டு இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்கொயரி பண்ணும்போது 29 நைட்டு வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அது சைலண்ட் ஆயிடுச்சு. நாங்க ஏதோ சாதாரணமான சத்தம் தான் போடுன்னு சொல்லிட்டு நாங்க அதை அப்நார்மலா எடுத்துக்கல. ஒருவேளை அவங்க ஓடி வந்து பார்த்துருந்தா அந்த பொண்ணை ஒருவேளை காப்பாற்றிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருந்திருக்கும். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி இவன் கழுத்தை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள பிடிச்சி உள்ள தள்ளி 15 முறை குத்தி இருக்கான் அந்த பொண்ணை. அப்படியே குத்தி அந்த ஹால் முழுவதும் அப்படியே ரத்தம் தெரிச்சிருக்குது. ரொம்ப பக்கத்துல உட்காந்து அணுவா அந்த பொண்ணு சாகிறத ஒரு மிருக மாதிரி பார்த்திருக்கான். இந்த பாடியை கைப்பற்றினதுக்கு அப்புறம் இந்த பாடியை பார்த்தவங்க ஒரு மிருகம் எப்படி ஒரு பாடியை கொதறமோ அந்த மாதிரி கொதறப்பட்டிருக்குது அப்படிங்கிறத போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்றா, 15 குத்து குத்தினோட அந்த பொண்ணு துள்ள துடிக்க அப்படியே மெல்லமா சாகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடியை ஒரு பெட்ல போட்டு சுருட்டி வச்சுட்டு இடத்த முழுவதும், வீடு முழுவதும் கிளீன் பண்ணி ஒரு துளி எவிடன்ஸ் இல்லாம அப்படியே அவன் கிளீன் பண்ணிட்டு வெளியில போயிட்டு இந்த போனை எடுத்துட்டு போயிட்டு அஞ்சனா பீச்ல கொண்டு போய் தூக்கி போட்டுடலாம். இவன் நிறைய ஆங்கில படங்கள்லாம் பாக்குறவன், அதனால கிரைம் சீனை எப்படி நம்ம மாத்துறது, போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை எப்படி நம்ம திசை திருப்பி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டெக்னிக்கலா யோசிக்கிறானா. அந்த மாதிரி நம்ம இருக்கா மொபைல் கொண்டு போய் போட்டு நண்பர்கள் மேல டவுட் வர்ற மாதிரி அந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு, அடுத்த நாள் இவன் கார் எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணுடைய பாடியை தூக்கி கார்ல வச்சுட்டு, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் சரணம்னு சொல்லிட்டு, அவனுக்கு 21 வயசு, அவனை கூப்பிட்டு கார்ல ஏத்திட்டு போகும்போதுதான் சொல்லியிருக்கான் கார்ல ஒரு பாடி இருக்குது, இதை நம்ம டிஸ்போஸ் பண்ணணும்னு சொன்ன உடனே அவனும் என்ன பண்ணியிருக்கான், நானும் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு கூடவே போயிருக்கானுங்க. இந்த கோவாவில இருந்து 80 கிலோமீட்டர் தாண்டி மகாராஷ்டிரா ரொம்ப அடர்த்தியான காட்டு பகுதிக்கு போய் அந்த காட்டு பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய ஏரியில இந்த பாடியை தூக்கி கொண்டு போய் போட்டிருக்கான். அந்த ஏரி வந்து 50 மீட்டர் ஆழம் இருக்கக்கூடிய ஒரு ஏரி. இவ்வளோ கதையையும் போலீஸ்ல சொல்றான். இதுல என்ன கொடுமை அப்படின்னா, அந்த கார்ல சடலத்தை வச்சுட்டு போகும்போது ஏறக்குறைய 3 செக் போஸ்ட் தாண்டி தான் போயிருக்காங்க. இந்த செக் போஸ்ட்ல
இந்த கார் மேல எந்த டவுட்டும் இல்லாததுனால அவங்க அதை செக் பண்ணாம அப்படியே தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த காட்டு பகுதியில் இருக்கிற செக் போஸ்ட்ல கூட ஏதாவது மது பாட்டில் வாங்கிட்டு போறாங்களா அப்படின்னா செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செக் பண்ணியிருந்தா கூட இந்த பாடியை கண்டுபிடிச்சிருக்கலாம். எப்படி அதை இவ்வளோ அஜாக்கிரதையா விட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. அதை எடுத்துட்டு போயிட்டு பாடியை லேக்ல போட்டு வந்துட்டான். இப்ப போலீஸ்கிட்ட அந்த மாதிரி பாடியை தூக்கிப்பட்ட விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு போலீஸ் டீம் ஒன்று அழைச்சிட்டு போயிட்டு இவன் தூக்கிப்பட்ட ஏரியில பாடியை தேடுறாங்க. ஒரு நாள் முழுவதும் கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் இவன் சொன்ன பகுதியிலிருந்து ஒரு 100 அடி தாண்டி இந்த பாடி ஒரு நல்ல புதர் போன்ற பகுதியில ஏரியில மாட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து எடுக்கிறாங்க. சடனா அப்படியே அழுகி போன நிலையில போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணப்படுது. அங்கதான் சொல்றாங்க ஒரு மிருகம் எப்படி கடிச்சு கொதறனாம இருக்குமோ அப்படி இருக்குது இந்த பாடி அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கொலை பண்ண பிரகாஷையும் அதுக்கு உதவி பண்ண சரணும் இந்த 2 பேருமே கைது பண்ணி இப்போ ஜெயில இருக்காங்க. கேஸ் நடந்துட்டு இருக்கு, இன்னும் தீர்ப்பு வரல நண்பர்களே. சரி, இந்த கேஸை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப கோவாவுடைய புரட்டி போட்ட ஒரு காமாட்சி மிஸ்ஸிங் கேஸ்ன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணப்பட்ட இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட உண்மையான போட்டோக்கள், வீடியோக்கள், இது சம்பந்தமான தகவல்களை என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் தரேன், அதுல போடுவேன், நீங்க அங்க பாருங்க. சரி, மறக்காம இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. தொடர்ச்சியா நம்ம இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்களை பதிவுறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இதை பாக்குற பல பேர்ல யாராவது ஒருத்தராவது அவங்களுக்கு வரப்போற ஆபத்துல இருந்து அவங்கள பாதுகாத்துக்கிட்டாங்கன்னா அதுதான் இந்த வீடியோட வெற்றி. நன்றி, வணக்கம்.